வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோக்கான பதிவுல என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகர் வடிவேலு வந்துட்டு அந்த நடிகையோட வாழ்க்கைய கெடுக்கவில்லை. அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பிரபலமான ஒரு நடிகரா ஆனாரு. பைல்வான் ரங்கநாதன் ஒரு பேட்டியில மிக தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி சொல்லியிருக்காரு. அவர் பேசிய அந்த ஒரு விஷயமானது எல்லாரையுமே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அப்படி என்ன அவர் பேசியிருக்காரு, அப்படி என்ன ஒரு தகவல் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான முக்கியமான செய்திகள தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வைகை புயல் என ரசிகர்களால் கொண்டாடப்படுவர் தான் வடிவேலு. ராஜ்கிரண் என்பவரால் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார். அதனை அடுத்து தன்னோட நடிப்பின் திறமையால வந்துட்டு தனக்கென தமிழ் சினிமாவில் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கினார் என்றே சொல்லலாம். சில காலங்களாகவே ஒரு சில பிரச்சனைகளால் சினிமாவில் இருந்து விலகியிருந்த அவர் நாய் சார் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் அறிய என்ட்ரி கொடுத்திருந்தார் தமிழ் சினிமாவில். அதனை அடுத்து மாமன்னன், சந்திரமுகி 2 போன்ற பல திரைப்படங்கள் வந்து மீண்டும் கமிட் ஆகி பல திரைப்படம் நடித்து வருகின்றார். தமிழ் சினிமாவிலே ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் ஒருத்தர் தான் வடிவேலு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் கவுண்டமணி செந்தில் ரொம்பவே பீக்கில் இருக்கும்போது வடிவேலு சிறு சிறு கதாபாத்திரத்தில் அவங்களோட சேர்ந்து இணைந்து நடித்திருந்தார். அதே காலகட்டத்தில் சிறந்த காமெடி நடிகரான விவேக்கும் வந்து வளர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தனக்கென வந்து இவ்வளோ போட்டிகள் இருந்த போதிலும் தன்னோட திறமையின் காரணமாக வந்து அந்த காலகட்டத்தில் பிடித்து கொண்டார் என்றே சொல்லலாம். நடிகர் வடிவேலு மக்களின் மகிழ்ச்சிக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அந்த அளவு நடிப்பு திறமையை வந்து வெளிப்படுத்தினார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நடிகர் விவேக் அவர்களும் சேர்ந்து இணைந்து நடித்திருந்தார் வடிவேலு அவர்கள். அப்போதே அவருடைய நடிப்பின் சிகரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருந்ததை சொல்லலாம். அதன் பிறகு வயது முதிர்வு காரணமாக கவுண்டமணி செந்தில் இருவரும் வந்து நடிப்பிலிருந்து ஒரு படியாக குறைந்து கொண்டே வந்தனர். அந்த ஒரு காலகட்டத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு நடிகர் வடிவேலு திறமையின் காரணமாக மிகப்பெரிய சிகரத்தை அடைந்தார் என்றே சொல்லலாம். அப்படி இருக்க நிலையில் அவர் இல்லாத படங்களை தமிழ் சினிமாவில் வந்து வெளிவரவில்லை என்றே சொல்லலாம். எல்லா படங்களும் அவரோட காமெடி நகைச்சுவை வந்து இருக்கும் என்றே சொல்லலாம். பிறகுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல படங்களில் அவர் நடித்திருந்தாலும் ஆனால் ஒவ்வொரு நகைச்சுவை அப்படிங்கிறது வேறுபட்டு காணப்படும் அனைத்து படங்களிலும். இப்படி இருக்க சூழ்நிலையில் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவருக்கு ஏற்பட்ட பஞ்சாயத்து காரணமாக படிப்படியாக சினிமாவிலிருந்து அவர் ஒதுங்கினார். இதனை அடுத்து பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு மீண்டும் திரைப்படம் நடிக்க வந்த வடிவேலு ரசிகர் மத்தியில் மிகவும் உற்சாகப்பட்டார். அவ்வப்போது பல விமர்சனங்கள் வடிவேல் மீது வந்தது. தன்னை நடிக்கும் கூட இருக்கும் நடிகர் வந்து வளர விட மாட்டார், அது மட்டும் இல்லாமல் தன்னை அறிமுகப்படுத்திய ராஜ்கிரணே வந்து அவர் மதிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இதனை பார்த்த ரசிகர்களோ இதுதான் வடிவேலின் இன்னொரு முகமா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தாங்க. இதனை கொடுத்து பைல்வான் ரங்கநாதன் பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆனால் பிரேமலதா அப்படிங்கிற நடிகை வந்து வடிவேல் மீது பல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. இவர் வந்துட்டு என்ன வளர விடலை அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. ஆனால் பைல்வான் ரங்கநாதன் இதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வடிவேலை பற்றி அந்த டைமில் அந்த ஒரு நடிகை பேசுறது அவரோட விளம்பரத்தை வந்து ரொம்ப உதவியாக இருந்தது. ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருந்தாரு. அப்படி அந்த பிரேமலதா நடிகை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தனக்கு கிடைத்த பல வாய்ப்புகள் எல்லாமே கெடுத்தது வந்து வடிவேலுது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருந்தாங்க. ஆனால் பைல்வான் ரங்கநாதன் இதனை எடுத்து சரியாக வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு உண்மையை வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. இதனை பற்றி உங்களோட கருத்து என்ன? வடிவேலு பார்த்தோன்னா இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.